உணர்வும் உண்மையும். Presenting sponsor Gold winner உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. Title sponsor Cookscape Interiors and Beyond. Holiday partner GT Holidays. Health partner Neot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. ரத்தத்தில் கலந்தது சினிமா. Festive hamper Coven Care. Gifting partners Havels and Secret Hair Care. A secret word sharing. யாருப்பா இவர் அப்படின்னு அந்த ரேட்டிங் ஷீட்ல கிராஃப் மேலே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் நீங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கே மைனஸாக இருந்ததுன்னா என் வாய்ஸ் தான் என்னோட மைனஸ். என்னோட வாய்ஸ் வந்து அந்த கதவுடுக்கில் மாட்டின எலி மாதிரியே இருக்காடா, கீச்சு கீச்சு கீச்சின்னு இருக்காடா. இந்த வாய்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஆடிஷன்ஸ்லாம் வரும்போது டைரி ஃபுல்லாக 85 வாய்ஸ் தெரியாது, 85 வாய்ஸ் நானே போட்டு வச்சுக்குவேன். என்ன கேட்டாலும் அந்த என் தீனாவோட வாய்ஸ் தான் வருமே தவிர்த்து அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்ததே கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்த பார்க்க எதுக்கு அதுதான் பார்த்தது தான்ப்பா அப்படின்றாங்க. ரிப்பீட் எபிசோட் நடத்துவாங்க நம்மளுக்கு. ரிப்பீட் எபிசோடு நடத்துவாங்க. டாக்டர் படித்தா டாக்டர் தான் ஆக முடியும், லாயர் படித்தா லாயருக்கு தான் ஆக முடியும், ஆனால் இன்ஜினியரிங் படித்தா தான் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால நான் இன்ஜினியரிங் சேர்ந்து. என்னால் முடியல தீனா. ஆமாங்க, என்னாலையும் முடியல. 4 வருஷம் பெரிய கஷ்டம் அது. அந்த மாதிரி முடியல தீனா. சார் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கேன், தாம்சன் அண்ணன் கொண்டு போய் கொடுத்தேன். நீ யாருப்பா அப்படின்னா, சார் நான் சான்ஸ் தேடி வந்தேன். அது என்னடா சான்ஸ் தேடி வரப்போலாம் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வரா, ஏன்னா வேலைக்குன்னே வச்சிருக்கேன், நீங்கள் ஏன்டா எழுத மாட்டீங்கன்னு. அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிருந்தேன், ரைட்டராக தான் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஒரு 15 நிமிஷம் கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, தீனா வந்து கவுண்டர் கொடுப்பான்ல, அவனுக்கு வந்து ஒரு ப்ராங்க் காலர் மாதிரி கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. அப்படியா, யார்கிட்ட பேசணுன்னா பாலாஜி சார்கிட்ட பேசணுன்னா மைக் போட்டு விட்டாங்க. சும்மா வந்ததை பேசினேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எப்பப்பெல்லாம் அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லாமல் போகுது அப்போல்லாம் பேச ஆரம்பிச்சேன். ஒரே நாள் அப்படியே டக்குன்னு வாய்ஸ் ஆஃப் த சேனல் அப்படின்ற மாதிரி மாறும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்களுடைய பாண்ட் வித் பிரியங்கா பற்றி சொல்லுங்கள். ஒரு நாள் நான் எலிமினேஷனுக்கு நின்றுட்டு இருந்தேன், செகண்ட் எபிசோட்லேயே கலக்க போது யார். அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த பையன் கொஞ்சம் பெட்டராக பண்ணான், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரியங்கா தான் சொன்னாங்க. அந்த கிடைக்கலன்னா நான் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. அரசியல் இன்ட்ரெஸ்ட் உண்டா? அரசியல் ஒழுங்காக பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்களே, என்ன அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கா? அரசியலுக்கு வந்தவங்களுக்கே ஐடியா இல்லை சார், என்னையா சார் கேட்குறீங்க? அரசியல் வரப்போகிறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? வந்து நல்லா பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நம்மளும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஓட்டு பண்ணணும் தான் பல வருஷமாக ஓட்டர் ஐடியா வாங்கி வெயிட் பண்ணுறோம். 2026 ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன உங்களுக்கு? தளபதி வரணும்னா. வணக்கம் அண்ணா, வெரி வெரி வார்ம் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உணர்வும் உண்மையும். சம்டைம்ஸ் வந்து நம்ம உள்ளம் வந்து அப்படியே அவ்வளோ பெருமையில் இருக்கும், ஒரு சந்தோஷத்தில் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்போம். அந்த இடத்துல நம்ம வேலை செய்யும்போது ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும்ல. இப்போ அதே இடத்துல நம்மளுடைய அல்மா மேட்டரில், அதாவது நம்ம ஒரு ஸ்கூலில் படித்தோம், அந்த ஸ்கூலில் இப்போ ஒரு பையன் படிக்கிறா, அது என் ஸ்கூல் தான்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இன்றைக்கி அந்த சேனலோடைய ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இவருடைய ஸ்பான்டினிட்டிக்கு, இவருடைய ஹியூமர் சென்ஸுக்கு, இவருடைய ஸ்டைலிங் ஐடியாஸ்க்கு, இவருடைய டைரக்டிவ் க்ரியேட்டிவிட்டிக்கு நான் அடிமை, பெரிய பெரிய ஃபேன். ஒவ்வொரு முறையும் இவரை பார்க்கும்போதே அவர் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றது டக்கடன்னு எனக்கு ரீவைண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்னென்னா, என்ன கேட்டாலும் மக்கா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக, ரொம்ப ஸ்வீட்டாக, அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹியூமன் பீயிங் தான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்த, கண்டிப்பாக என்னுடைய டாப் ஃபேவரட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அன்பு தம்பி தீனா அவர்கள். வணக்கம், என்ன வெரி வெரி வார்ம் வெல்கம். ஹாய்க்கா, தேங்க்யூக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க்கா, சூப்பர்க்கா. நிஜமாவே சொல்கிறேன், நல்லா அப்படின்ற சின்ன வார்த்தையில் அடக்கவே முடியாது. சூப்பராக இருக்கீங்க. மாமா மனசிலாயோ அப்படின்ற ஒரு ஷோ நான் டாப் குக் டூப்ளிக்லேருந்து உங்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் நான் அதுக்கு எதுக்கு தெரியுமா வெயிட் பண்ணுவேன், அந்த ஒரு வண்டி திரும்புமா, அதில் நீங்கள் திரும்பும் போதே ஒரு க்யூட்னஸோட வெளியே தான், எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு க்யூட்னஸோட வெளியே வந்ததுக்கப்புறம் தட் ஹோல் அந்த 90 மினிட்ஸோடைய ஒரு ஃபன், ஒரு மேஜிக் ஒன்று கொண்டு வரீங்கல்ல தீனா. யூ ஆர் அன்பிலீவபிள். தேங்க்யூக்கா, நிஜமாவே. அண்ட் இன்னைக்கு இந்த மாமா மனசிலாயோ அப்படின்னு டு பி த ஃபேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் ஃபிக்ஷன் ஷோஸ் இஸ் அமேசிங். தேங்க்யூ, பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்குது. அடுத்தடுத்து என்னோடய லெவல் போகிறதுக்கு வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவேன். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குக்கா. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வி ஸோ லவ் யூ. ஐ ட்ரூலி லவ் யூ ஆஸ் அ பிக் ஃபேன்.
ஒரு பெரிய ஃபேன் உங்களுக்கு. நான் போகும்போது ப்ளீஸ் அந்த கையெழுத்து ஆட்டோகிராஃப் போட்டு போங்க சார், அந்த மாதிரி எனக்கு ப்ளீஸ் கையில் ஆட்டோகிராஃப் போட்டு போங்க தான் நான் கேட்பேன். ஏன்னா எனக்கு தீனாவை அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தீனாவை ஃபஸ்ட்டு எங்கே பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, தீனா வந்து ஒரு குரலாக மட்டும் இருந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு தீனாவை ரொம்ப பிடிக்கும். யாருப்பா இவர், யாருப்பா இவர், யாருப்பா இவர் அப்படின்னு பிக் பாஸோடைய குரல் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழகமே ரொம்ப கேட்டு வியந்து இந்த ஒரு விஷயம் ஹிட் ஆக்கிடும்டா அப்படின்னு அந்த ரேட்டிங் ஷீட்டில் கிராஃப் மேலே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர் நீங்கள். அங்கேருந்து இன்றைக்கி ஸ்டாண்டலோனாக ஒரு ஷோவை சன் தொலைக்காட்சியில் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஓவர்வெல்மிங்கான ஒரு க்ரோத். அது பெரிய பெரிய விஷயம். இன்றைக்கி தனி ஸ்பேஸில் நிற்கிறீங்க, உங்களுடைய பேட்டிங் ஸ்டைல் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்பொழுது ஒரு பயம் கலந்து கன்சோலில் 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இதை சொல்லு அதை சொல்லு இப்போ பண்ணு அதை பண்ணு அப்படின்னு ஒன்று இருக்கும். அங்கேருந்து இப்போ அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் பேட்டிங், லெஃப்ட்டில் பண்ணாலே ஹெலிகாப்டர் ஷாட் பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஒன்று போகுது இல்லை? இந்த டிரான்சிஷன் எப்படி இருக்குதுன்னா? நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு வாய்ஸாக இருக்கும்போதெல்லாம் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்கே மைனஸாக இருந்ததுன்னா என் வாய்ஸ் தான் என்னோட மைனஸ். என்னோட வாய்ஸ் வந்து அந்த கதவுடுக்கில் மாட்டின எலி மாதிரியே இருக்காடா, கீச்சு கீச்சு கீச்சின்னு இருக்காடா, இந்த வாய்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து வாய்ஸில் ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம என்ன பேசுகிறோமோ அதை கேட்கறதுக்கான ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசினோன்னா அவங்க கேட்பாங்கன்றதை மாற்றி ஒரே நாள் அப்படியே டக்குன்னு வாய்ஸ் ஆஃப் த சேனல் அப்படின்ற மாதிரி மாறும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுதான் இன்னும் ஃபஸ்ட்டு எனக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது. நான் என்ன பண்ணுவேன்னா, இது மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த செகண்ட்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு செகண்ட் கூட நான் டிலே பண்ண மாட்டேன். அப்படிங்களா, அவங்க ஃபோன் வைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து ஃபோன் சொல்லும்போதே எடுத்து நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியா, ஓகே, யார் யாரெல்லாம் வராங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படியே கேட்டுட்டு எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஒர்க்கு தான் இப்போ நான் எழுதுகிற ரைட்டிங்ஸ் தான் என்னை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இப்போ நான் பண்ணுற விஷயத்துக்கும் முன்னாடி பண்ண விஷயத்துக்கும் என்ன ஆகுதுன்னா, அப்போ நான் வளவலன்னு பேசிகிட்டே இருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப யோசித்து பேசுகிறது, ரொம்ப கரெக்டான இடத்துல மட்டும் பேசணும், அதிகமாக பேசக்கூடாது. ஏன்னா ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம அதிகமாக பேச 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 அவங்களுக்கு திகட்டிடக்கூடாது. இவன் எப்போ பேசுவான்ற எதிர்பார்ப்பு அவங்கக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பேசுகிறது கரெக்டாக இருக்குன்றதுனால அது மூவிக்கு போனதுக்கப்புறம் அதை கற்றுட்டேங்க. சினிமாவில் தான் அதை ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம தேட்டரில் போயிட்டா நம்ம சீன் வரும்போது கடன்னு பேசிகிட்டே இருந்தோன்னா எதை அவங்க லிசன் பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அவங்க கதையை ஃபாலோ பண்ணுறதா இல்லை நம்மளை ஃபாலோ பண்ணுறதான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம ஷோவில் வந்து கதை கிடையாது. கரெக்ட். ஆன் த ஃப்ளோவில் நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் கதை. ஆனால் இதில் வந்து கதை இருக்குது. அதை கில் பண்ணிடாமலும் நம்ம ஒன்று பண்ணணும், அதுக்கும் கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுனால அங்கே போயிட்டு இது கற்றுக்கிட்டு தான் இடம் பார்த்து பேசணும், கரெக்டாக பேசணும். ஒன்று பேசினாலும் அது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பேசணுன்றது. உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை, கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. சிரிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னு எப்போ உங்களுக்கு புரிஞ்சுது? எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க தீனா திஸ் இஸ் யுவர் ரீசன் டு பி ஹியர் அப்படின்னு எப்போ தெரிஞ்சது? காமெடி வராதப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க. அதுக்காக தான் நம்ம இந்த பிறப்பு எடுத்துருக்கோம் போல. ரொம்ப போராடுறோமே காமெடி பண்ணுறதுக்காக அப்படின்றதுனால என் வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்கேன். ஒரு புக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த எல்லா புக்ஸையும் படித்து நம்ம லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டா என்னென்னா, இப்போ நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும், ஆனால் நான் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. என்னோடய ஏஜும் ஒன்று இருக்குது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஒன்று இருக்குது. ஆனால் நான் சொன்னதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அதை எப்படி சொன்னால் அவங்களுக்கு அதை நம்ம மனசில் நினச்சதை சொல்லணும் அப்படின்றத வந்து நான் காமெடியை வச்சு பண்ணலாம் அப்படின்றது தான் நான் ஃபஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான்க்கா. என்னென்னா, நான் ஒரு ஆடிஷன்ஸ்லாம் வரும்போது ஒரு டைரி ஃபுல்லாக 85 வாய்ஸ் தெரியாது, 85 வாய்ஸ்ன்னு நானே போட்டு வச்சுக்குவேன். என்ன கேட்டாலும் அந்த தீனாவோட வாய்ஸ் தான் வருமே தவிர்த்து அந்த ஆர்டிஸ்டோட வாய்ஸ் வந்ததே கிடையாது. ஆனால் வந்து ஏமாற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் தெரியும், ஓ மிமிக்ரினா இப்படி தான் பண்ணும்போது நம்ம சதீஷ் நவீன்லாம் பண்ணும்போது இவங்க என்னடா நம்மளோட நல்லா பண்ணேன், நம்ம காலேஜ் இவங்க படிச்சிருக்கணும். ஏன்னா காலேஜில் நான் தான் பெரிய ஆள். இங்கே வந்ததுக்கப்புறம் மாட்டிக்கிட்டேன் இவங்க நடுவில். அப்புறம் தான் வந்து நமக்கு மிமிக்ரிலாம் செட் ஆகாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ ஒரு முடிவு எடுத்தேன். நான் ஏன் இன்னொருத்தவங்கள மாதிரி இமிட்டேட் பண்ணோம், நம்மளா காமிச்சா தான் நமக்கான இது அடுத்து தெரியும். அப்போ தான் என் கூட பண்ண சரத்துக்கிட்டே நான் என்ன சொல்லுவேன்னா, சரத் நீ ஒரு 2 எபிசோடுக்கு அப்புறம் மொட்டராஜேந்திரன் இது பண்ணாத, மொட்டராஜேந்திரன் இது பண்ணுறதுக்கு அவரே இருக்கார். இப்போ சரத் யாருன்றது தான் இப்போ அவங்களுக்கு தெரியணும், நீ உனக்காக தான் உழைக்கணும், அதை மட்டும் இது பண்ணுன்றதுக்காக தானே. இப்போ வந்து சரத்தோட டிரான்சிஷனும் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நான் வெரி பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை வந்து நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன். நான் வந்து புகழ்கிட்டையும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், நம்மளோட 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிரி ஆகிடும். இந்த ஹியூமர்லாம் வந்து அவங்க பார்த்து நம்மள்ட்ட என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளை நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் ஒரு ட்ரெண்டுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளோட இதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே விஷயத்தை பார்க்க எதுக்கு அதுதான் பார்த்தது தான்ப்பா அப்படின்றாங்க. ரிப்பீட் எபிசோடு நினச்சிடுவாங்க நம்மளை. ரிப்பீட் எபிசோடு நினச்சிடுவாங்க. ஆக்சுவலி இல்லை, கீப் அப்டேட்டட், கீப் ரன்னிங் வித் த ட்ரெண்ட் அப்படின்னு. எனக்கு இன்னொரு பெரிய கொஸ்டின், ஜென் எக்ஸ் கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரிலேட் ஆகிட்டீங்க. இவருக்குள்ள அந்த
கவுண்டமணி சாரோடைய ஒரு ஸ்பார்க் இருக்குது, அந்த ஒரு விட்டு இருக்குது, சொல்லிட்டுமே அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. இது வந்து நான் சொல்கிறது இந்த 50s 60s 70s பிறந்தவங்க. அப்புறம் இந்த 80s 90s அப்படின்னு இந்த 90s கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜென்ரேஷன் கூடயுமே இவர் நம்ம டைப் பையன்ப்பா, நம்ம சைஸ் பையன்ப்பா, நம்ம ஊர் பையன்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட். அதுக்கப்புறம் ஜென்சி வந்தாங்க, இது 2000 கிட்ஸ். அவங்க கூட எங்கள் ப்ரோமா, எங்கள் மாமாமா, எங்கள் மச்சாமா அப்படின்ற மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் அ கனெக்ட் அக்ராஸ் 3 ஜென்ரேஷன்ஸ். தலைவருக்கு தான் அந்த மாதிரி ஒன்று அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் ஒரு கனெக்ட். அதுக்கப்புறம் அப்படி ஜென்ரேஷன்ஸ்க்கு ஒரு கனெக்ட் பார்க்குற ஒரு ஆளாக நான் உங்களை பார்க்குறேன். எப்படி இப்படி கனெக்ட் ஆகுது? ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா, இல்லை ஒரு இடத்துக்கு வெளியே போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்கன்னா, ஒரு அம்மா உங்களை பிடிச்சிக்கிட்டு தீனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு அம்மா வயசில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க, ஒரு குழந்தையும் சொல்லும். அது எப்படி கனெக்ட் ஆகுது 3 ஜென்ரேஷன் கூட? இப்போ கூட நான் லேட்டாக வந்ததுக்கு ஒரு காரணமே, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க 6 மாசமா நான் அங்கே தான் இருக்கேன். இன்னைக்கு தான் என்னை பார்த்துருக்காங்க. நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னைக்கு சண்டே நீ வெளில வருவ, எப்படி நீ அவனை பார்த்துடலான்றதுக்காகவே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா அந்த குழந்தைக்கு சாப்பாடு விட்டுருந்தாங்க. அப்போ தான் எனக்கு டவுட், எதுக்கு குழந்தைக்கு ஊட்டுறதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிருந்தாங்களா, இல்லை உண்மையாக என்னை பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அது நான் இப்போது என்னை விட வயசில் சின்ன பசங்களாக இருந்தாலும் நான் அவங்கள வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்பேன். அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒருத்தங்கள்ட்டையும். ஐயான்னு தான் நான் எல்லாரையுமே கூப்பிடுவேன். ஸோ அந்த இதில் வந்து ஐயா நான் அவ்வளோ வயசானவங்க இல்லை, வயசானவங்கன்றதுக்காக நான் ஐயான்னு சொல்லலை, நார்மலாகவே நான் எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கன்ற. அவங்கள என் ஃப்ரெண்டு ஜோனுக்கு கொடுத்துட்டனாலே அவங்க நம்மக்கிட்ட யோசிச்சு இது பண்ண மாட்டாங்க, நம்மள ஒரு செலிபிரிட்டியாக பார்த்து பிரித்து பார்க்க மாட்டாங்க. வீட்டில் பார்க்கும்போது கூட நம்ம ஃப்ரெண்டு மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ அதுதான். குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ் 22 வருட அனுபவம், சொந்த தயாரிப்பு பொருட்கள், 10 வருட ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. குக்ஸ்கேப் ஹோம் இன்டீரியர்ஸ், மாடுலர் கிச்சன் அண்ட் ஹோம் இன்டீரியர்ஸ். திருவாரூர்லேருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு தீனா தன்னுடைய பிறப்பிடம், வளர்ந்த இடம், அங்கேருந்து நீங்கள் வந்து இங்கே ட்ரான்சிஷன் ஆகிற டைமில் ஒரு அன்னோன் ஸ்டோரி ஆஃப் தீனான்னு ஒன்று இருக்குல்ல. சொல்லுங்கள், எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, என்ன படிச்சிங்க, என்னெல்லாம் ஆச்சு எங்களுக்கு அந்த குரல் கேட்கறதுக்கு முன்னாடி? கும்பகோணத்தில் பிறந்தேன் நான். எனக்கு திருபுவனம் அம்மாவோட ஊர், கும்பகோணம். திருவாரூர் வந்து அப்பாவோட ஊர். அங்கே தான் பிறந்தேன். அப்பா வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அப்பா தான் ஃபாரின் போய் இருந்துட்டு ஒரு 15-17 வருஷம் ஃபாரினில் இருந்தாங்க. நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு வீடை கட்டிட்டு தான் நான் திரும்பி வரணும், பசங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணோம். அப்போ ஒரே வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 20 பேருக்கிட்ட சித்தப்பா, சித்தி, சித்தப்பா, அத்தை எல்லாருமே பெரிய குடும்பம். அது வந்து ஒரு சின்ன வீட்டில் தான் இருந்தது. அதுக்காக வந்து அப்பா போயிட்டு அந்த இதை கட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேஸில் தான். அது வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது தான் எனக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே. எனக்கு என்னோடய டேலண்ட்டை தாண்டி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ரெஸ்பெக்ட். அவங்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று பேசணும், அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து எப்போ உட்காரணும், எப்போ எழுந்திரிக்கணுன்ற விஷயம்லாம் அவங்க சொல்லிக் கொடுக்கல, அவங்க பண்ணுறதை பார்த்து கற்றுக்கிட்ட விஷயம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் வந்தோடனே சொன்னீங்களே அந்த ரெஸ்பெக்டாக ஹம்புளாக இருக்கான்றது வந்து என்னோடய அப்பா கிட்டேருந்து எனக்கு வந்தது. ஸோ அதெல்லாம் தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் போகும்போதும் நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு படம் வாய்ப்பு வந்துச்சுக்கா. அது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு ப்ரொடியூசர் என்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது நான் எழுந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்போது 2 கை கொடுப்பேன், எப்போவுமே 2 கை தான் கொடுப்பேன். அது கொடுத்தோன்னே சொன்னாங்க, 2 கை கொடுக்குறதுல ஒரு பழக்கம் இருக்குது, ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதை இன்னொரு கோ ப்ரொடியூசர் எனக்கு கால் பண்ணி சொன்னார், தம்பி நீ என்ன பண்ணுவன்றத ப்ரொடியூசர் பார்க்கல, ஆனால் நீ கை கொடுத்தல அதை பார்த்தாரு, அதுக்காக உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அப்படியா, கை கொடுத்ததுக்காக வாய்ப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அங்கேருந்து கற்றுக்கிட்டது தான். மேக்ஸிமம் நான் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் நான் இருக்கிற விஷயம் வந்து ஸ்போர்ட்ஸும் கல்ச்சுரல்ஸும் தான். நான் வந்து ஒரு மேரத்தான் அத்லெட்டு. எனக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருந்தது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தான் பெரிய அத்லெட். அவன் வந்து என்ன சொன்னான்னா, ஒன்றும் கிடையாதுடா, நம்ம கண்டினியூஸாக ரன்னிங் போனனாலே உனக்கான என்டியூரன்ஸ் வந்துடும், அந்த பிரச்சனைலாம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் டெய்லிக்கும் ஓடும்போது கூட்டின்னு போயிடும். டெய்லிக்கும் அப்படியே 2 கிலோமீட்டர்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் 5 கிலோமீட்டர்ஸ்னு போயிட்டு அதுக்கப்புறம் நான் 42 கிலோமீட்டர்ஸ் மேரத்தான்லாம் சென்னையிலேயே ஓடி ஒரு பொசிஷன்லாம் பிடிச்சிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க்கா, மேரத்தான் தான். மேரத்தானா 42 கிலோமீட்டர் ஒரே டைம்ல ஓடுவாங்க? ஆமா ஒரே நாள்ல ஓடுவாங்களே? ஆமா, ஒரே நாள்ல இல்ல, நம்ம அத கம்ப்ளீட் 6 hours 7 hours முடிப்பீங்கல்ல, ஓடிக்கிட்டே இருக்கணும் 6 மணி நேரம். ஆமாங்க. நீங்க ஓடுவீங்களா தீனா? ஆமாங்கா, நான் வந்து அதுக்கப்புறம் கோகோ பிளேயர். நான் கோகோவில் வந்து நான் அடுத்து ஆல் இண்டியாவுக்கு வந்து நான் செலக்ட் ஆகியிருந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்தெல்லாம் கண்டினியூ பண்ண முடியல. அதையும் தாண்டி எனக்கு என்ன விஷயம்னா, எனக்கு கல்ச்சுரல்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு மிமிக்ரி பண்ணணுன்றது எனக்கு மட்டும் தானே தெரிஞ்சிருந்தது, அது இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணுமே அப்படின்றதுக்காக ஒரு கல்ச்சுரல் போயிட்டேன். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா வேணாமா ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்ம் பண்ணவர் எப்படி இப்போ நவீன் சதீஷை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், என்னை பார்த்தா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது மாதிரி எனக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே கான்ஃபிடன்ஸ், பரவாயில்ல நம்மளும் பண்ணலாம் போல இருக்கேன்னு ஏறி ஒரு இடத்துல பண்ணது தான்.
அந்த இடத்துல எங்கள் டோட்டல் காலேஜுக்குமே வந்து ஒரு சாம்பியன்ஷிப் கிடச்சிக்கிறதுக்கு அந்த ஸ்கிட்டு டோட்டல் குரூப்பாக பண்ணுற ஸ்கிட்டு அப்புறம் வந்து சோலோவாக பண்ணுறதுலலாம் எனக்கு 2 இது கிடச்சதுனால அந்த சாம்பியன்ஷிப் கிடச்சிது. என்னென்னா அதுலேயும் வந்து மிமிக்ரியை தாண்டி நான் எனக்கு எதுனா அந்த ஜட்ஜஸ்லாம் உட்காந்துருப்பாங்க, அது அந்த காலேஜோட ஸ்டாஃப் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரையும் செஞ்சுட்டே இருந்தார். என்னன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஈகராக வெயிட் பண்ணுறது என்னன்னா அந்த ஸ்டாஃபை செய்கிறதுக்கு யாராவது ஒருத்தன் வர மாட்டேன். அப்போ நான் ஒரு 4 கவுண்டர் போட்டதுனால பசங்க சியர் பண்ண ஆரம்பிச்சவங்க நல்லா சியர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி அங்கங்கே இது பண்ணதான். அப்போ வந்து கோலங்கள் சீரியல் ஒன்று வரும், அதில் வந்து சித்தப்பா கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவரை வீட்டில் சும்மா இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தது தான் இந்த மிமிக்ரி அந்த இதெல்லாம் வந்து அங்கேருந்து. அண்ட் தென் த மேஜிக் ஸ்டார்டட். ஆமாங்க. சரி, கேபிஒய்க்குள்ளே அந்த குரலாக வந்தீங்களா? அந்த முதல் வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அக்கா நான் இங்கே சென்னை வந்தோன்னே இங்கே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நான் ஏவிசி இன்ஜினியரிங் காலேஜில். எனக்கு நெஞ்சு வலிக்குது தீனா. ஏங்கா? மேரத்தான் ரன்னர், கொக்கோ, நீங்கள் வந்து நேஷனல் லெவல் பிளேயரா? ஆமாங்கா. அது போக இப்போ நீங்கள் என்ன இன்ஜினியர்ப்பா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். என்னால் முடியல தீனா. ஆமாங்க, என்னாலையும் முடியல. 4 வருஷம் பெரிய கஷ்டம் அது. அந்த மாதிரி முடியல தீனா, இதெல்லாமும் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்கா. அண்ட் தென் யூ ஜம்ப்ட் இன்டு தி மீடியா. ஆமாங்கா. மற்ற ஸ்டடீஸ்க்கும் இன்ஜினியரிங்க்கும் பெரிய இது எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா, டாக்டர் படித்தா டாக்டர் தான் ஆக முடியும், லாயர் படித்தா லாயருக்கு தான் ஆக முடியும், ஆனால் இன்ஜினியரிங் படித்தா தான் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுனால நான் இன்ஜினியரிங் சேர்ந்து வந்துட்டேன். ஓகே, கேட்டால் நான் கோர் ஃபீல்டில் தான் இருக்கேன்னு நான் தைரியமாக சொல்லுவேன். இன்ஜினியரிங் படித்தா எல்லாருமே மேக்ஸிமம் மீடியாவில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் கோர் ஃபீல்டில் தான் இருக்கேன்னு நான் சொல்லுவேன். அப்படி கோர் ஃபீல்ட். ஆமாம். இப்போது இங்கே முகலிவாக்கத்தில் தான் ஒரு கம்பெனி இருக்குது. நீங்கள் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமாங்க, இந்த இது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் தெரியும். அதில் என்ன பண்ண நீங்கள் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆமாம், எழுதுவாங்க. சூப்பர். அப்பா, இன்ஜினியரிங் படித்தா நம்ம நீங்கள் கைதி படத்துலேயே ஒரு இது வரும், டைலாக் ஒன்று வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் போர்ஷனுக்கு ஜெயிலில் ஒர்க் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்து கேட்பாங்க, தம்பி என்னப்பா படிச்சிருக்கேன்? நீங்களா? இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். அப்பா இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்றீங்க, இப்படி குடிச்சிட்டு ஊரை சுற்றுறீங்களே, ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? அதான் சொன்னேனே சார் இன்ஜினியரிங் படிச்சிட்டேன், அதனால தான் குடிச்சிட்டு ஊரை சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி தான் சும்மா ஒரு இதில் எழுதுனது. அது மாதிரி இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா, நாங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். சைட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி ஆர்டர் பிடிச்சிட்டு வரணும், ஒரு ஆர்டராவது ஒரு இதுக்கு பிடிச்சிடணும். நான் என்ன பண்ணேன்னா, ஒரே நாள் இறங்கினேன்னா 20-30 கம்பெனி போய் ஒரு 10 ஆர்டர் பிடிச்சிருவேன். ஆனால் நான் மொத்தத்தையும் கொடுக்க மாட்டேன், சார் இது மாதிரி ஆர்டர் வந்திருக்குன்ட்டு. அந்த ஒரு நாளில் முடிச்சுட்டு பாக்கி இருக்கிற 6 நாளும் விஜய் டிவி வாசலில் போய் நின்றுவேன் சான்ஸ் தேடுறதுக்காக. தாம்சன் அண்ணன் வெளில வந்தார்னா அவர்கிட்ட பேசுறதுக்காக நின்றுவேன், யாராவது வெளில வராங்களான்றதை பார்க்கறதுக்காக நின்றுவேன். ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணால் எங்கே இருக்கேன் சார்? சைட்டில் இருக்கேன் சார். ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, இது மட்டும் பண்ணிடுங்கன்னு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சூப்பர் பண்ணுறாங்க. டெய்லிக்கும் ஒன்று தான் அனுப்புவேன். அந்த 10 ஆர்டரில் டெய்லிக்கும் ஒரு நாள் மட்டும் 2 திருப்பி அதிகமாக கால் பண்ணாங்கன்னா 2 அனுப்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பாக்கி நேரம்லாம் சான்ஸ் தேடுறது தான். ஸோ அப்படி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கிடச்சிது. ஒரு நாள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் எழுதலையா தம்பி, கொஞ்சம் பண்ணி கொடுங்க, என்ன எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறதுன்னு சிரிச்சா போச்சு டீமுக்காக கேட்டுருந்தாங்க. அப்போ வந்து சார் நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன், தாம்சன் அண்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். நீ யாருப்பா அப்படின்னா, சார் நான் சான்ஸ் தேடி வந்தேன் அப்படின்னு. என்னடா சான்ஸ் தேடி வரப்போலாம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வரா, ஏன்டா வேலைக்குன்னே வச்சிருக்கேன், நீங்கள் ஏன்டா எழுத மாட்டீங்கன்னொன்னே, சரி வாங்க நீங்கள் இது மாதிரி சிரிச்சா போச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீ கூட இருந்து அவங்க ஸ்கிரிப்டை பாருங்கள், அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு. அப்போது அப்படி சேர்ந்தது தான். அதில் ஒரு சில எபிசோட்ஸ்லாம் உள்ளே அப்படி வந்து போகிறது மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கலக்கு போதியாரே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து திருச்சியில் ஆடிஷன் நடந்தது. திருச்சிக்கு போயிருந்தோம், நான் பாலா எல்லாருமே அங்கே போய் ஆடிஷன் அட்டன் பண்ணோம். அவங்களுக்கே தெரியாது, ஏன்டா நீ இங்கேருந்து ஏன்டா கிளம்பி போய் திருச்சியில் ஆடிஷன் அட்டன் பண்ணுற? இல்லை சார், எல்லா இடத்துலையும் அட்டன் பண்ணி வைப்போம், எங்கேயாவது ஒரு இடத்துல செலக்ட் ஆக மாட்டோமா அப்படின்றதுனால அங்கே ஃபில்டர் ஆகி வரவங்க தான் சென்னையில் ஆடிஷன்றதே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் வந்து எல்லா இடத்துலையும் ஆடிஷன் அட்டன் பண்ணி ஒரு 10 லெவல் ஆஃப் ஆடிஷன்றது ஃபில்டர் பண்ணுறதுலே. அதில் வந்து ஒரு 30வது பேரில் இருந்தது என் பேர். ஒருத்தவங்க கிடைச்சாலும் நீ வெளில போயிடணுமே அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஆனால் ஏடி தான் அந்த கலக்கு போத்தியாரில் அப்படி உள்ள வந்தது தாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணுவேன். கெட்டை போட்டுட்டு ஸ்டேஜில் வந்து ப்ராப்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து யார் அப்படின்னு சொன்னால் நீ தான் அடுத்து அப்படின்னா அப்படியே மேலே ஏறி போயிட்டு அப்படியே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. அடுத்த சீசனில் மறுபடியும் அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் ஒர்க் பண்ணிருந்தேன், ரைட்டராக தான் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் ஒரு 15 நிமிஷம் கண்டென்ட் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, தீனா வந்து கவுண்டர் கொடுப்பான்ல, அவனுக்கு வந்து ஒரு ப்ராங்க் காலர் மாதிரி கால் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அப்படியா யார்கிட்ட பேசணுன்னா பாலாஜி சார்கிட்ட பேசணுன்னா மைக் போட்டு விட்டாங்க. சும்மா வாய்க்கு வந்ததை பேசினேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எப்பப்பெல்லாம் அதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லாமல் போதும் அப்போல்லாம் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படம் டீம்லேருந்து வரவங்க அவங்களே கேட்க ஆரம்பித்தாங்க, இது மாதிரி ப்ராங்க் கால் வச்சுக்கோங்க, அது மாதிரி தான். சகாப்தமாக மாறிச்சு தெரியுமா அந்த ப்ராங்க் கால்? ஆமாங்க. அண்ட் அது வந்து
விஜய் டிவியோடைய த பெஸ்ட் ஷோஸில் பெஸ்ட் செக்மெண்ட்ஸில் கண்டிப்பாக வில் ரிமெயின் ஃபார் எவர். அந்த மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க, அப்பா என்ன சொன்னார், அம்மா என்ன சொன்னாங்க? அக்கா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைக்கா அதிகமாக நான் பேச மாட்டேன் ஷை டைப்பு அப்படின்ட்டு. நான் பேசுவேன்றதை பார்த்தோன்னா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. நான் பேச மாட்டேன்னு சொன்னோன்னா நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்களா, நான் பேசுவேன்னு சொன்னோன்னா அவங்க ஷாயிட்டாங்க. என்னடா தம்பி நீ என்னப்பா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே அது ஷாக் தான். ஏன்னா நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நின்று நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, அப்பா சரிங்கப்பா அந்த நாட்டாமா படத்தில் சரத்குமார் பேசுவார்லே அந்த மாதிரி தான், அப்பா சரிங்கப்பா அந்த மாதிரி தான் வீட்டில் இருப்பேன். சூப்பர். அவங்களுக்கு ஒரு இதுதான் ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து உங்கள் பையனை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம், ஹாப்பியாக இருக்கோன்றது. எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸ்ரீலங்காலேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுக்கா. அவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் ஒரு சில பிரச்சனைகளால் எங்கள் குடும்பமே இழந்து நாங்கள்லாம் அவ்வளோ இழப்பில் இருக்கோம், ஆனால் உங்களோட விஷயங்கள் எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சிரிக்கும்னு சொல்லும்போது அதெல்லாம் இதாக இருந்தது. அதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தோன்னே பயங்கரமாக ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க, பெருமைப்பட்டிருப்பாரு இல்லையா? என்னுடைய அடுத்த கேள்வி இஸ் brought to you by கோல்ட் வினர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸான அம்மாக்களின் நம்பிக்கை. ஏதோ ஒரு தருணத்தில் அம்மா சொல்லியிருப்பாங்களே, என் நம்பிக்கையை நீ நிலைநாட்டிட்டடா, இந்த ஒரு நம்பிக்கை நான் தீனா மேலே வச்சுருந்தேன், என் புள்ளடா என் தங்க மாதிரி வரவே வராதுடான்னு அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. எந்த தருணத்தில் அம்மாவுடைய நம்பிக்கையை பூர்த்தி பண்ணீங்க? நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அம்மாவோட நம்பிக்கையை பூர்த்தி பண்ணுறது மாதிரி தாங்க. அப்பா நீ இந்த வாரம் வருவேன்னு நினச்சேன், வந்துட்டப்பா அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே தாண்டி எப்போ நான் ஊருக்கு போவேன், எப்போ அவன் கூட ஒரு நாள் தங்குவேன், மீன் சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்க வீட்டில் செய்கிறது. ஒரு குளம் இருக்கும், அந்த ஊர் குளத்தெல்லாம் வந்து அவங்களே குத்தகைக்கு எடுத்துருவாங்க. எதுக்குன்னா எனக்காகவே அந்த குத்தகைக்கு எடுத்த மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து வீட்டில் விட்டு அது தனியாக ஒரு டேங்க்கில் வளரும். நான் இது மாதிரி ஊருக்கு வரேன்னா அவங்களுக்கு வரணும், நாங்கள் கூடவே இருக்கணும், அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும், நல்லா சாப்பிட்ணும், அதுதான். மற்றபடி நம்மளோட சக்ஸஸ்க்காக அந்த இது நம்ம எப்படி இருந்தாலும் உடம்பு. எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்துச்சு, அதான் கால் பண்ணேன். நம்ம கனவு வந்ததுக்காக கால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணோம். ஸ்டேஜில் டிவியில் பண்ணுற ஒரு காமெடி வேறு, சினிமாவில் பண்ணுற காமெடி அப்படின்றது வேறு, ஆஸ் அன் ஆங்கராக நம்ம பண்ணுற காமெடி டோட்டலி வேறு. ஸ்டேஜ் அப்படின்ற காமெடிக்கும் சினிமாவில் இருக்கக்கூடிய காமெடிக்கும், சின்னத்திரைக்கும் வெள்ளித்திரைக்கும் இருக்கும் வித்தியாசம் என்னன்னு நினைக்கிறீங்க தீனா? இப்போ நம்ம ஷோஸில் பண்ணும்போது நம்ம ஒரு கான்செப்ட் எடுக்கிறோன்னா கான்செப்டை மறந்துட்டோன்னா கூட நம்ம வெளியிலேருந்து எங்கே போய் என்ன வேணாலும் பேசலாம். இப்போது ஆப்போசிட்டில் ஜட்ஜஸாக யாராவது ஒரு சிலர் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு சிலர் இல்லை சொல்கிறேங்க போது இப்படி சொல்கிறேங்க, நான் ஒரு சிலர் யாராவது அமையறதை பொறுத்து இருக்கேன். எங்கள் சீசன்லலாம் அப்படி அமையலை. இல்லை நான் இல்லை. ஆமாம், அப்போ அப்படி இருந்தால் நான் இன்னும் நல்லா பண்ணியிருந்திருப்பேன். நான் இல்லைண்ணா சாம்பியன்ஸ் ஒரு சீசன் நான் உட்காந்துருக்கேன். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஷோஸ் ஆன் டிவினா அதுதான் நான் சொல்லுவேன். வாட் அ ஃபன் ஷோ இட் வாஸ். நான் நல்லா பண்ணியிருந்திருப்பேன்னு சொன்னது நான் நல்லா பண்ணியிருப்பேன்ல, நான் நல்லா பண்ணியிருந்திருப்பேன் என்னதானே எனக்கு தெரியும். அப்படி சொல்கிறேங்க. அப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு வந்தோன்றது கூட இல்லை, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிக்கலாம். ஆனால் இப்போது மூவிக்கு போனதுக்கப்புறம் என்னென்னா ஒரு ஸ்டோரி, அதுக்கு ஒரு உயிர் இருக்குது. அதை நம்ம கில் பண்ணுற மாதிரி எங்கேயுமே ஒரு காமெடியனுக்கு தான் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ஹீரோஸோ எல்லாரையும் தாண்டி அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கூட இருக்கிற கேரக்டர் எந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்களோ அதில் தான் அந்த சீன் வந்து ஜஸ்டிஃபை ஆகும். அதை நான் இது பண்ணுறேன். நான் வந்து ஒரு ரைட்டராக அதை சொல்கிறேங்க. காமெடினா பார்த்தோம்னா இதில் நம்ம எப்படியாச்சும் ஸ்கோர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய இடத்துல போய் சொல்லியிருக்கேன். இது மாதிரி இல்லை இங்கே வந்து இது தப்பாக போயிடும், அதனால நான் பேச மாட்டேன். ஒரு சிலர் வந்து என்ன கொடுப்பாங்கன்னா, என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு உங்கள் இஷ்டம், நான் பார்த்துருக்கேன், என்ன வேணாலும் எழுதுங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து நான் எதுவுமே எழுத மாட்டேன். ஏதோ ஒன்று பண்ணணுமேன்றதுக்கு அப்போ நான் அப்படி கிடையாது. ஒரு டைரக்டர் வந்து அப்படி அந்த இதை வந்து யார்கிட்டையுமே கொடுத்துட மாட்டாங்க. நான் வந்து ஒரு 10 ஆப்ஷன் கொடுப்பேன். இப்போது ரக்ஷணன் படத்தில் வந்து ஒரு 10 ஆப்ஷன்ஸ் நானே போய் எழுதிட்டு போய் கொடுப்பேன். சார் இது மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா 10ல் 10 நீங்கள் வைக்கக்கூடாது, இந்த 10ல் எது நல்லா இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி இதில் ஒன்று வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அப்படி இல்லைனா நீங்கள் அதை வைக்கக்கூடாது, இல்லைனா நான் அதை பேசி காட்டுறேன், உங்களுக்கு ஓகேனா வைக்கணும், இல்லைனா வைக்கக்கூடாது அப்படின்றது. எந்த இடத்துலையுமே வந்து அவங்களோட க்ரியேஷன் வந்து, ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒரு கதை கேட்டிருக்கோம், அவங்க வந்து டெய்லிக்கும் அந்த கதையை யோசிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இது தெரியும். ஸோ அதனால் அதை கில் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ரொம்ப கிளியர். உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் someone who truly loves you அப்படின்னா நான் பிரியங்காவை பார்த்துருக்கேன். she really loves you. நாங்கள் எப்போ பேசினாலுமே உங்களை பற்றி ஒரு மென்ஷன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பிரியங்காவோட டஃப் டைம்ஸ்லையும் சரி, அவங்களோட ஹாப்பி டைம்ஸ்லையும் சரி, நீங்கள் அவங்களை சிரிக்க வச்சுட்டே இருக்கீங்க. உங்களுடைய பாண்ட் வித் பிரியங்கா பற்றி சொல்லுங்கள். கலக்கப்போதியார் ஷோ பண்ணும்போது நான் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே. பிரியங்காக்காகலாம் வந்து இப்போ ஃபோன் கால் பண்ணுறேன்னா, ஆமா இன்றைக்கி என்ன கலாய்க்க போகிற அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ சொன்னால் நீ சிரிக்க மாட்டேன், நான் எத்தனை தடவை சொன்னாலும் அதை சிரிப்பேன்டா, நீ எனக்கு ஒரு தடவை சொல்லிடுறா, நான் அதை கேட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, சொல்ல மாட்டேன். ஸோ அதுலேருந்து இருக்கும். அவங்க என்னை ஒர்க் ஸ்க்ராட்ச்லேருந்தே பார்த்துட்ருக்காங்க. ஒரு நாள் நான் எலிமினேஷன் நின்றுட்டு இருந்தேன், செகண்ட் எபிசோட்லேயே கலக்கப்போதியாரில்.
அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த பையன் கொஞ்சம் பெட்டராக பண்ணான், அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரியங்கா தான் சொன்னாங்க. அதனால வந்து அன்னைக்கு எபிசோடில் நான் இது பண்ணேன். அடுத்த எபிசோடில் 20/20 நானும் ஷரத் தான் பேர். அன்னையிலேருந்து தான் என்னோட க்ரோத் ஷரத் தீனா காம்போவே அன்னைக்கு தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எனக்கு பிரியங்கா தான். மூவி அந்த சான்ஸ் கொடுத்தது வந்து நம்ம தாம்சன் அண்ணாவும் இருந்தாலும் விஜய் டிவியாக இருந்தாலும் அன்னைக்கு வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடச்சதுன்னா நம்ம அந்த கிடைக்கலன்னா நான் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து பிரியங்காவும் எனக்கும் ஒரு பயங்கரமான விஷயம் இருக்கும். அதே மாதிரி பிரியங்காவுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னாலும் நான் போயிட்டு வீடு தேடி போய் சொல்லிட்டு வருவேன், அக்கா இதெல்லாம் தேவையில்லாது, இதெல்லாம் நீ பேசாமலே பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் என்ன சொல்லுவேன். சூப்பருங்க. இந்த ஷோ ஆரம்பிக்கும் போது என்னோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்தது வந்து வெங்கடேஷ் பட் சார். ஒருத்தரை வந்து மகன் மாதிரி பார்க்க முடியுமா, ஒருத்தரை பற்றி தன் மகன் போல பெருமையாக பேச முடியுமா அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா அது ரொம்ப கஷ்டம் பிஸ்னஸ் ரீதியாக நடக்கிற விஷயங்கள்ல. ஆனால் டீக்ரியேஷன்ஸை பற்றியும் நீங்கள் எடுத்த அந்த கான்செப்ட்ஸை பற்றியும் ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்த விஷயங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். விபி டேஸ் அப்படின்னு அவருடைய அந்த ப்ராடக்டை நீங்கள் ஆக்சுவலி நான் வந்து ஒரு டைமிங் பர்ஃபெக்டாக இருந்தது. அமரனோட ரிலீஸ்க்கு முன்னாடி கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் அந்த ஆர்மி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்தீங்க. அந்த ஒரு தோசா மேக்கரோடைய கான்செப்டை எப்படி அதை அழகாக கொண்டு வரும். நான்லாம் அதை பார்த்து வியந்தேன், எப்படி இந்த பையன் எப்படி யோசிக்கிறா, எப்படி எழுதுறாரு, இவர் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு. உங்களோட வயரிங் எங்கே இருக்குது? ஒரு மேரத்தன் ரன்னர், ஒரு கொக்கோ பிளேயர், ஸோ ஓடிக்கிட்டே இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர் ஒன்றா சேர்ந்து ஒரு கிரியேட்டிவ் டைரக்டராக எழுதுறாரா, எனக்கு புரியல அது. பட் looking at you now, I understand that you're very passionate. உங்களோட லவ் ஃபார் சினிமா, உங்களுடைய அந்த ரத்தத்தில் கலந்தது சினிமா மாதிரி ஒரு ஃபீலர் இருக்குல்ல. சினிமான்றது எனி கிரியேஷனாக இருக்கட்டும், இட் இஸ் வெரி வெரி ஹை. அப்படி இருக்கும்போது எனக்கு இது சொல்லுங்களேன், உங்களுக்கு இந்த டைரக்டர்ஷிப்பில் வரணும், டி கிரியேஷன்ஸ்ன்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய ஓனராக இருக்கணும் அப்படின்றதுலாம் அது எப்படி? இல்லைக்கா, அது என்னென்னா நான் போகிற இடத்துலலாம் என்னென்னா ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பேன். ஐடியாஸ் கொடுக்கும்போது வந்து சில இடத்துல ரிசீவ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுவேன் என்னோட க்ரியேஷனை. உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம், ஆனால் வந்து என்னோட க்ரியேஷனை வந்து யாரும் இது சொல்லிட வேண்டாம். ஆனால் நான் அதை சக்ஸஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக எனக்கு ஒரு இது பழக்கம் என்னென்னா, நான் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே சொன்னேன், உன்னால் இது பண்ண முடியும் தம்பி அப்படின்னு சொன்னால் நான் அந்த விஷயத்த பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதான் என்ன பண்ண முடியும்னு நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் நான் என்னால் நீங்கள் இதை பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்களே சொல்கிறீங்க பண்ண முடியாதுன்னு, நான் தானே சொல்லணும் அதை பண்ண முடியாதுன்னு. அதனால் அதை பண்ணி காமிச்சிட்டு தான் இது பண்ணணுன்ட்டு. அப்போ வந்து நிறைய இடத்துல இது மாதிரி கேட்டிருந்தேன், இது மாதிரிலாம் ஐடியாஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. விபி டேஸ் வந்து டிசிடிசியில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணவே இல்லை அவங்க. அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது விக்ரம் சார்ட்ட பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, தோசை மிஷினா சார், இதுக்கு வந்து இது மாதிரி பண்ணலாம், ஒரு மிஷினே அவங்க சொல்லிட்டே வரும்போது, அப்போனா இதுக்கு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா சொல்லிட்டே வந்தாலும் நீங்கள் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு வந்து பாருங்கள். நான் ஆஃபீஸில் போய் பார்த்துற ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு கான்செப்ட் வந்து பிடிச்சிட்டேன். அப்போவே வந்து பிடிச்சிட்டேன். இப்போது நமக்கு வர்ற சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகுது தோசை மிஷினு. அது வந்து இப்போது நாங்கள் செவ்வாய்க்கிழமை பேசிகிட்டு இருக்கோம், சண்டே டெலிகாஸ்ட் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு ஆட் எடுத்து கொடுத்துட முடியுமா? பண்ணிடலாம், சைக்கிளோட தெரியுமா, கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி உடனே வந்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு உடனே என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் வந்து PV சங்கரன், கல்வன் படத்துடைய டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர், ராஜேஷன் படத்துடைய சினிமாட்டோகிராஃபர், அவர் தான். ஆனால் இது மாதிரி ஒன்று வந்திருக்குண்ணே, நம்ம பண்ணிடலாண்ணே. உடனே ஸ்கிரிப்ட் எழுதி உடனே கான்செப்ட் பிடிச்சி அதை பண்ணிடலாம். என்னைக்கு ஷூட் பண்ணீங்க? அது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அவுட் கொடுக்கணும். நாங்கள் புதன்கிழமை வியாழக்கிழமைக்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணி வெள்ளி சனியில் அவுட் எடுத்து கொடுத்துட்டீங்க. அவுட் எடுத்து DI பண்ணி மியூசிக் போட்டு CGலாம் பண்ணி கொடுத்தாச்சு. 2 ஆட் கொடுத்துருக்கோம். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையே 2 ஆட் கொடுத்துருக்கோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த ஆர்மி வருது, அந்த ஆர்மி வருது. அதுக்கு வந்து ஒரு பெரிய செட்டப் பண்ணி பண்ணால் இதாகும். ஸோ வந்து அப்போ தான் சொன்னேன், சார் ஒரு கொஞ்சம் பட்ஜெட் தேவைப்படும், ஏன்னா கொஞ்சம் இதாக பண்ணுது. இல்லைப்பா எங்களுக்கு ஒரு ஆட், ஆனால் நான் உங்களுக்கு 2 ஆட் எடுத்து தருவேனே அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்படியா, சரி ஓகே அந்த பட்ஜெட் கொடுக்குறேன்னா பண்ணிவிட்டு எனக்கு 2வது ஆட் தான் மிலிட்ரி ஆட் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்து ஊருக்கு கிளம்புவார். அப்புறம் இந்த வருஷம் இந்த வெக்கேஷனுக்கும் ஒய்ஃபுக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே, நாள் ஃபுல்லாக பாட்டில் நிற்கிற நமக்கு ஒரு ஆயுதம் கொடுக்குற மாதிரி நாள் ஃபுல்லாக கிச்சனில் நிற்கிற அவங்களுக்கும் அவங்க கையிலையும் ஒரு ஆயுதம் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, அதுதான் கொடுக்க போகிறோன்னே இந்த ஸ்நாக்ஸ் செஃப் கன் மாதிரி இருக்கும் அதை காட்டுவாங்க. ஸோ அதை வந்து எனக்கு இந்த வேர்ட் பிளே ரொம்ப பிடிக்குங்க. நான் என்னோட காமெடி எல்லாமே வேர்ட் பிளே அந்த மாதிரி தான் என்னோட சிக்னேச்சர் இருக்கணுன்ட்டு தான் இந்த ஐடியா. அதுலேயும் வந்து இந்த ஆர்மி ஆட்லேயே வந்து எத்தனை பேர் வந்தாலும் நம்மளால் சுட முடியும்னு சொல்லியிருப்பேன். அவங்கள சுட முடியும்னு சொல்லியிருக்க மாட்டேன், வந்தாலும் நம்மளால் சுட முடியும், அதுக்கான வெப்பன் தரேன், இந்த மாதிரியே இருக்கும் ஒரு சீக்ரெட்டாக. ஆக்சுவலி யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படின்னா the way you brought it, அது ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒரு எழுத்தாளருக்குள்ளே இருக்கிற ஒரு திறமை. ஒரு எழுத்தாளர் ஒரு இயக்குனராக இருந்தால் அது ஒரு ஆடட் ஸ்ட்ரென்த் தான். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்தீங்க.
My next question comes from Zee Thirai, ரத்தத்தில் கலந்தது சினிமா. யூஆர் ஆல்ரெடி ஹெட்டிங் இந்த டைரக்ஷன் ஆஃப் சினிமா. சினிமா தான் உங்களுடைய கோல் அப்படின்னு தெரியுது. உங்களுடைய முதல் சினிமா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கும்ல, அதோடைய ஜான்ரா என்னவா இருக்கும்? ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி தான் எடுக்கணும்ட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி எடுத்தால் தான் வந்து எல்லா விஷயத்துக்குமே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் என்ன ஸ்டோரி எடுத்தாலுமே அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ அந்த வாட்ச் வச்சு நான் எடுக்கிறேன்னா அது வாட்ச் வந்து சும்மா ஒரு கேரக்டர் தான். ஆனால் வந்து அவங்க எல்லா விஷயத்துக்கும் அந்த கனெக்ட் பண்ணிக்கணும். அவங்க இப்போ இந்த வாட்சை வந்து ஒரு லைஃபாக கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு டைலாக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும். அவங்க ரிமெம்பர் வந்துச்சுன்னா இதை நம்ம பண்ணக்கூடாது, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு போகிற மாதிரி ஒரு பண்ணணும். ஒரு பவர்ஃபுல்லான டைலாக்ஸோட ரொம்ப யதார்த்தமான மூவிஸ் தான் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு வந்து வெற்றிமாறன் சார் தான் ரொம்ப பிடிக்கும். வெற்றிமாறன் சார் இதை வந்து ஒரு நாவலை தழுவி நிறையா புக்கெலாம் தழுவி நிறைய படம் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தம் இன்றைக்கி நான் எப்படி இருப்பனோ அப்படின்ற மாதிரி நான் ஹாய் சொன்னால் எப்படி சொல்லுவேன் அப்படின்றது தான் இருக்கணும். அதுக்காக சினிமாக்காக ஒரு ஹாய் வந்து நான் சொல்ல வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் பண்ணணும் தான். அரசியல் இன்ட்ரெஸ்ட் உண்டா அக்கா? அரசியல் ஒழுங்காக பண்ணாங்கன்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனுக்கா, சிம்புன்ட்ட சொல்லியிருக்கேன்ல, தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்களே, என்ன அரசியலுக்கு ஒரு ஐடியா இருக்கா? அரசியலுக்கு வந்தவங்களுக்கே ஐடியா இல்லை சார், என்ன ஏன் சார் கேட்குறீங்க? அரசியல் வரப்போகிறவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? வந்து நல்லா பண்ணால் ரொம்ப சந்தோஷம். நம்மளும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடணும் தான் பல வருஷமாக ஓட்டர் ஐடியா வாங்கி வெயிட் பண்ணுறோம். 2026 ஆசைகள் என்ன, கனவுகள் என்ன உங்களுக்கு? 2026 தளபதியா தெரியல, ஷூட்டிங்கை பொறுத்து. சும்மா சொல்லாதீங்க, சொல்லுங்க. தளபதி வரணும்னு தான் ஆசை. க்ளீன் ஆன்சர், சூப்பருங்க. வரவங்க தளபதியாக இருந்தால் போதும். வரவங்க ஒரு நல்ல தளபதியாக இருந்தால் போதும். சூப்பர், ஃபேன்டாஸ்டிக். யாராவது ஒரு 5 பேர்கிட்ட, அதாவது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், நீங்கள் பழகினவங்களாக இருக்கலாம், நீங்கள் இது வரைக்கும் சந்திக்காதவர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கலாம், பாலிட்டிஷியனாக இருக்கலாம், ஒரு 5 நபர்கள் நீங்களே சூஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலான்னா அந்த 5 நபர்கள் யாராக இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன கேள்விகளாக இருக்கும்? நீங்களே பர்சனும் சூஸ் பண்ணுவீங்க, நீங்களே கொஸ்டினும் சூஸ் பண்ணுவீங்க. அக்கா நீங்கள் என்கிட்ட தான் கேள்வி கேட்பீங்க, நான் நம்பி. ஆமாம், அதோ கேட்டேனே, 5 பேர் நீ சூஸ் பண்ணுப்பா. அப்படியா? 5 பேர் சூஸ் பண்ணும். எனி 5 people. இந்த கேள்வி இவரை பார்த்தனா கண்டிப்பாக கேட்டே தீருவேன் அப்படின்னா என்ன கேட்பீங்க? சார் நானே பர்சனை சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க. ஓகேக்கா, அது ஈஸியாக. நான் பர்சனை சொல்கிறேன், நீங்கள் நான் இல்லை, நான் பர்சனை சொல்கிறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க. தனுஷ் சார் பார்த்து என்ன கேள்வி கேட்பீங்க? தனுஷ் சாரை பார்த்து அடுத்து எப்போ பவர் பாண்டி மாதிரி எனக்கு இன்னொரு படத்தில் ஒரு ஓப்பனிங் கொடுப்பீங்க அப்படின்றத நான் கன்ஃபார்மாக கேட்டேன் அவனுக்கு. ஏன்னா நான் தனுஷ் அண்ணனுக்கு ஏன் சொல்கிறேன்னா, என்னோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைச்சது வந்து தனுஷ் அண்ணன் என்னோட டைரக்ஷன் தான். அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஃபஸ்ட்டு ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மூவியே. நான் ஒரு ஆக்டிங்கில் வந்து பரவாயில்ல, நல்லா தான் நடிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா தனுஷ் அண்ணன் தான். அப்போ வந்து எனக்கு நடிக்க தெரியாது, ஏன்னா ஷோலேருந்து போயிருக்கேன். அப்போ வந்து ஹைப்பர் இருக்கா, நம்ம ஏன்னு தெரில, ஷோலேருந்து சினிமாவுக்கு போனாலே யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. நான் ஒரு படம்லாம் எடுக்கும்போது நம்ம பசங்களே சரி, நம்ம பசங்களை கூப்பிடுவோம், நமக்கு அவங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குதுக்கா. நம்ம விக்கி சிவாலாம் வந்து இது பண்ணேன், கேமரா கீழே தான் வச்சுருக்கோம், வானத்துக்கு போகிறான், அவ்வளோலாம் வேணாண்டா, இங்கே வாடா, கீழே பெர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நானும் இருந்தேன். அப்போ வந்து என்னைய செட்டில் ஆக்கி அந்த கண்ணு புருவம் வந்து எந்த அளவுக்கு நம்ம இறக்கி ஏற்றணும், அதிலலாம் ஒரு நடிப்பு இருக்குது அப்படின்ற டீட்டெயிலிங், உன் கண்ணு தான் இதில் நடிக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் சொன்னாங்க. கரெக்ட், அந்த சான்ஸ் நானும் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக தீனா அந்த படத்தில்? அப்படியாக்கா? நீ பேசினியா தீனா? எது அந்த படத்தில் ஒரு இல்லையா? நான் நடிச்சிருக்கேன், அந்த பவர் பாண்டியில் நான் நடிச்சிருக்கேன். பாப்பாண்டி இல்லை, உங்கள் படத்தில் சொன்னீங்களா, அதுக்கு சொல்கிறேன். ஆமாக்கா, நீங்கள் மிஸ் பண்ணி வேணுட்டே தான் நீங்கள் என்னை கூப்பிடல. அதுக்கு இல்லைக்கா, இப்போ நான் அந்த படமே மிஸ் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம இல்லைக்கா, நம்ம ஒரு சில காரணங்கள்னால படம் நிற்கிது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நம்ம வந்துடும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம், நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துறீங்களான்னு கேட்பாங்க. படம் பண்ணணுன்னா ஏதாவது ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துறீங்களா சார்? நான் ஃபீச்சர் ஃபிலிமே எடுத்துருங்க சார், அது அப்படியே நிற்கிது, பரவாயில்ல, நீங்கள் அடுத்த படம் சொல்லுங்கள், நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற விஷயம் தான். அது மாதிரி தான் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ நான் விக்கி சிவாலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன், ஷோலேருந்து வந்தேன், எப்படி கண்ட்ரோல் பண்ணேன். விக்கி சிவா, உன்னோட சேலரியை விட சிஜியில் எரேஸ் பண்ணுறதுக்கான செலவு ரொம்ப கம்மியாக, எரேஸ் பண்ணிடுவேண்டா. ஐயா வேணாம். ஆமா, விக்கிலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, குச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்களோட மீட்டர் தெரியும்ல, அதனால அவனுக்கு ஏதுப்பா மீட்டர், அவன் சூடான மீட்டர், ஆட்டோ மீட்டர் மாதிரி தெளிக்கும். ஓகே, அடுத்தது வந்து நீங்க யாரை கேள்வி கேட்கலாம்? நயன்தாரா மேம் கேளுங்க. நயன்தாரா மேம் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு பழக்கம் இல்லை. ஓகே சார், அப்போ நான் லோகேஷ் கனகராஜ் சார் என்ன கேட்பீங்க? லோகேஷ் என்ன இது பண்ணால் பாதி பேர் அப்டேட் என்கிட்ட தான் கேட்குறாங்கக்கா.
அது பாதி அப்டேட் நீங்கள் என்ன பண்ணிருங்கன்னா, எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த படத்தை கண்டினியூ பண்ணுங்கள். நான் வந்து பார்க்குறவங்க கேட்குறவங்கள்ட்ட இந்த அப்டேட் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இப்போ வந்து எப்படி இந்த மாதிரி ரைட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த நான் அவர்கிட்டே நிறைய கேட்டுக்கணும்க்கா. ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்க்கோ இதுக்கோ வந்து கதை யோசிக்கிறதோ எப்படி யோசிக்கிறீங்கன்றதை கேட்கணும். நானும் நிறைய ஒன்லைனாக நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஆனால் வந்து எப்படி அதை இது பண்ணுன்றதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கணும். சூப்பர். ஜிவி பிரகாஷ் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா, அவர் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி மேக்கர் மாதிரிக்கா அவர். நான் தான் சொன்னேன், நானும் அவரும் தான் கல்வன் படத்தில் இருக்கும்போது இவர் ஏஎல் விஜய் சார் வந்தாங்க. அப்போ வந்து தலைவி படத்தோட சாங் கம்போசிங் இது வந்தாங்க. நானும் அவரும் காரில் போயிட்டுருக்கோம். நான் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு ஒரு சாங் ஏதாவது சொல்ல, வணக்கண்ட மாப்பிள்ள அவரோட படம், ராஜேஷ் சாரோட படம், ஏதாவது ஒரு லைன் சொல்லுதுன்னா அப்படின்னாரு. லைன் சொல்ல என்ன லைன் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு பாட்டு மியூசிக் போடுறேன், அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி எதாவது ஒரு லிரிக்ஸ் சொல்லு அப்படின்னாரு. அப்படின்ட்டாரு. அண்ணா உங்களுக்கு பழக்கம், நீங்கள் பாட்டு போட்டு, நான் எழுதி பழக்கம் இல்லை, பாட்டெலாம் எழுதி பழக்கம் இல்லைன்னு. அப்போ வந்து ஒரு இது சொன்னேன், இல்லை ஒவ்வொரு டாப்பு கிழிஞ்ச ஷேராட்டோ, அது ஹார்ட் உடஞ்சி கேஸ் போன பீராட்டம் போனோம். சாயந்தரம் பார்த்தா காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது திரும்பி சாயந்தரம் வரும்போது பாட்டும் ஃபுல்லாக முடிச்சு அவுட் வந்து அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேடா, இதில் இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்க, இந்த இது மட்டும் பண்ணிங்க. அண்ணா நீங்கள் பாட்டு போடுறீங்களா இல்லை பிரெட் ஆம்லேட் போடுறீங்களா? எவரி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவன் போட்டு அனுப்புகிறாங்களே, என்னென்ன டீம் இது அப்படின்ற மாதிரி. அது எப்படி அவங்க அதை பண்ணுறாங்கன்னு. ஆனால் அதோட ரீச் எந்த மாதிரி இருக்குனாக்கா பயங்கரமான டாக் இருக்குது. ஜிவி அண்ணனோட ஹிட்ஸ் எல்லாம் கேட்கும்போது இது எப்படி மற்றவங்களுக்கு தெரியும், எப்படி இந்த மனுஷன் யோசிச்சிருப்பாருன்னு. நான் பக்கத்துலேருந்து பார்த்ததுனால இந்த பாட்டை இப்படி யோசிச்சா தெரியுமா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி எனக்கு இதாகும். ஸோ அந்த மாதிரி இப்படி. அடுத்தது வந்து தளபதி விஜய் அவர்களை ஒரு கேள்வி கேட்கணும்னா, நீங்கள் சொன்னீங்களேக்கா இந்த ஹம்பிள்னஸ்ன்ட்டு, நான் பண்ணுறதே ஹம்பிள்னஸ்ன்றீங்க. அவ்வளோ பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டு அவர் எப்படி இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறான்ட்டு. நான் ஆஃப் த ஸ்க்ரீனில் நிறையா என்ன பேசுவார்னா, அவரை பற்றி அவர் பேசுனதே கிடையாது இது வரைக்கும். அப்புறம் உன்னை பற்றி சொல்லு அப்படி மற்றவங்கள பற்றி நிறையா கேட்பார். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, அவருக்கு என்ன மாதிரி படம் நடிக்கணுன்ற ஆசை அப்போ இருந்ததுன்னா, எனக்கு த்ரூ அவுட்டாக ஒரு காமெடி படம் நடிக்கணும்னு ஆசை, ஒரு பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி படம்லாம் வரமாட்டேது. என்னன்னா இப்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, ஆடியன்ஸ் கிட்ட இல்லை, என் ஃபேன்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணணும் வேண்டியதாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் அவர் நம்மக்கிட்ட சொல்லணுன்னே கிடையாது. கரெக்ட். அப்போ வந்து சஞ்சய் ப்ரோவை பற்றி சொல்லிட்டு இருந்தார். நம்ம பையன் அப்படி தான், நம்ம பேச்செலாம் இது பண்ண மாட்டார். தம்பி இது மாதிரி பண்ணிட்டுலாம் கேட்டால் அவர் வழி தண்ணி வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் டைரக்ஷன் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து விஜய் சாரோட நேம் வச்சு எனக்கு எதுவும் வேண்டாம், சஞ்சய்க்கு என்ன சான்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு தான் நான் வருவேன். அவர் அப்படியே போயிட்டுருக்கார். இதெல்லாம் வந்து நான் ஒரு இதாக இருக்கேன் பர்சனலாக வந்து நம்மக்கிட்ட இது பண்ணிப்பார். ஒரு பாண்ட் எடுத்து ஒரு தம்பிங்க அந்த இது மாதிரி தான் இருப்பேன். பேசிகிட்டு இருப்போம், மொக்க ஜோக்ஸ்லாம் அடித்து பேசிகிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் வெளியே வந்து இவரை பார்க்கலாமா அப்படின்றதுக்கு அவங்க வெளியில் அவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்கும்க்கா ஒரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இதெல்லாம் கொடுக்கும்போது நான் ஒரு கவுண்டர் வந்து அதாவது லொக்கேஷனை எப்போவுமே என்கிட்ட ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து அவங்கள செய்கிற மாதிரி இருக்கும், அவங்க செய்கிற மாதிரி இருக்கும், இதில் என்ன பண்ணலாம், என்ன ஆட் பண்ணலான்னு பாரு, இது பெட்டராக இருக்கான்னு சேஞ்ச் பண்ண முடியுமா பாருன்றவர். நான் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது அங்கேருந்து விஜய் சார் வந்துட்டார். அடுத்த சீன் வந்து நீங்கள் என்னை கலாய்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னா, ஆமாண்ணே அப்படின்னா, அது கொடுத்துட்டாங்களா சீன் பேப்பர்? கொடுத்துட்டாங்கண்ணே. நீ ஏதாவது எக்ஸ்ட்ரா போடுவியே? அதான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்த சீன் என்னன்னு தெரியுமா அப்படின்னாரு. என்ன சீன் அப்படின்னா, கபடி ஃபைட் சீனு, நான் வந்து உங்களை எல்லாரையும் அடிக்கணும் அப்படின்னு. என்ன அது அப்படின்னா, நீ எழுதுறதை பொறுத்து தான் சீன் எப்படி இருக்கணும்னு கேட்குறேன், யோசிக்கிறாங்க. அதுக்கு நான் பிளான் பண்ணணும். இப்போ நீ இதுக்கு இந்த சீனுக்கு நீ பிளான் பண்ணுற மாதிரி அந்த சீனுக்கு நான் பிளான் பண்ணணும்னு போயிட்டார். நான் இப்போ எழுதுறதா வேணாமா, பேனா பாதியிலேயே நிற்கிது. ஸோ அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்னாக அந்த ஸோ க்யூட். ஃபைனலி தொலைக்காட்சியை பார்த்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுன்னா என்னென்னு கேட்பீங்க? தொலைக்காட்சியை பார்த்து கேள்வி கேட்கணும்னு இல்லை, ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் என்ன இது பண்ணணுன்னா, சரி இன்றைக்கி வந்து என் கூட வந்தவங்களே ஒரு 30-40 பேர் இருக்காங்க. ஸோ அதில் வந்து நான் ஒருத்தன் வெளியில் வந்திருக்கேன்னா, இன்னும் அந்த பாக்கி இருக்கிற 29 பேரும் இன்னும் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களும் வெளியில் வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை எல்லா சேனலும் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றது. அது நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடியலனாலும் பிரச்சனை இல்லை. வெளியில் நான் என்னோடய க்ரோத்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக அந்த 29 பேரையும் நான் என்ன பண்ணணுமோ அந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன். கண்டிப்பாக இருந்தாலும் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களோட ரீச்சோ இதுவோ நல்லா இருக்கும். ஆமாம். இல்லை அது எதனாலனா அவங்களோட நான் கூட இருந்தே பார்த்துருங்களேக்கா. என்னென்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிரியங்கா சொன்னதுனால எனக்கு கிடச்சிது. அது மாதிரி நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு. அது அவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் இதெல்லாம் நல்ல டேலண்ட். இப்போ புகழ்லாம் வந்து ஃபஸ்ட்டு கேபிவியில் வந்து எலிமினேட் ஆன பார்த்தேன். இன்றைக்கி கேபிவியில் வந்து ஜட்ஜாக போயிருக்கான். என்ன விஷயம்னா, அப்போ வந்து எனக்கு புகழோட ரியாக்ஷன் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எப்படியாச்சும் புகழை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேபியில் போனாலும் பரவாயில்ல, ஸ்ரீப்டான்னு ஒரு ஷோ இருந்துச்சு. ஸ்ரீப்டாவுக்கு போயிட்டு நான் அவனை பிடிச்சி கூப்பிட்டு வந்து என் ரூம்லேயே தங்க வச்சுட்டு அவனுக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அந்த இதுலேயும் கேபிலலாம் இதாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீப்டா ஷோக்கு வந்து தாம்சன் சொல்லிட்டு தாம்சன் என்ன சொல்கிறேன்னா, அண்ணே உனக்கு மைக்கெலாம் போட வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனை என் கூட ஸ்டேஜுக்கு மட்டும் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, அவனை நான் ஊமை கேரக்டர் போட்டேன். அவங்ககிட்ட ப்ளஸ்ஸே வந்து ரியாக்ஷன் தான். அதனால் என்ன பண்ணேன்னா, மைக்கு போடாமல் ஊமை கேரக்டர் ஒரு சாமியார் உள்ளே வருவார். அவன் வந்து இப்படி பேச வருவான், அதுக்கு ஒரு கவுண்டர் அடிப்பேன். இல்லைப்பா நான் அப்படி சொல்லலைப்பான்றதுக்காக அவன் ரியாக்ஷன் கொடுப்பான். இதை சொல்ல வருவான், அதுக்கு நான் ஒன்று சொல்லிடுவேன். நான் முன்னாடியே சொல்லி அவனை கூத்து விட்டு அடிவாங்க வைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணோடனே அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஒரு 3-4 எபிசோடு ஊமையாகவே பண்ணால், மைக்கில் நம்மளே பண்ணான். அதுக்கப்புறம் தான் அவன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவனுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கும் கிடைச்சா அவங்க கிளிக் ஆகிடுவாங்கன்றதுக்காக. அப்படின்றது தான் பியூட்டிஃபுல். My next segment, Cookscape presents Home is my happy place. My last question to you, Dina. ஒரு அழகான வீடு உங்களுது. நீங்கள் சொன்னீங்களா அம்மாவுடைய ஒரே கனவு நான் வாரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்ட்டு. அப்பா வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு குடும்பமாக ஒரு வீட்டில் இருக்கும்போது, ஒரு பெரிய கொண்டாட்டம் நடக்கும்போது, நம்ம பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய விஷயங்கள் பேச மாட்டாங்க நம்ம கிட்ட, கரெக்டா? ஏன்னா வீட்டில் இருக்க சில ஃபோட்டோஸை மட்டும் அவங்க ரொம்ப ரசிப்பாங்க அப்படின்னு. அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். அவங்க பெருமைப்படுவாங்க, சந்தோஷப்படுவாங்க, நெகிழ்ச்சி அடைவாங்க, அந்த மாதிரி நிறைய இமோஷன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 5 டாப் ஃபோட்டோகிராஃப்ஸ் எதுவாக இருக்கும்? என்னோட ஆஃபீஸ் ரூம் ஒன்று இருக்குது. அந்த ஆஃபீஸ் ரூமில் எனக்கு என்ன கோவம் வந்தாலும், என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிடுவேன். ஒரு புக்ஸ் பக்கத்துலேயோ அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பக்கத்துலேயோ ஏன் போய் உட்காந்துருவேன்னா, எனக்கு வெளியில் இருக்கிற கோவத்தை வந்து எனக்கு மேரேஜ் ஆகிருக்கு, அவங்க என்னோட ப்ரெஷருக்கும் அவங்களோட இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் போயிட்டு என்னோட கோவத்தையோ ப்ரெஷரையோ வந்து அவங்க ஏதாவது ஒன்று பேசும்போது நான் அந்த கோவத்தை காமிச்சிடக்கூடாதுன்றதுனால நான் ரிலாக்ஸ் பண்ணேன். எனக்கு 5 நிமிஷம் போதும் என்னோடய கோவத்தை கூலன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு விஷயமும் வீட்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன் பிரச்சனையாக. ஆனால் எப்போவுமே பாதி இது பிரச்சனை வரதே வந்து ஒர்க்குன்னே யோசிக்கிட்டே இருக்கீங்களேன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் வந்து கோவத்தை என்றைக்குமே காட்டுவாங்க. வீட்டில் அக்கா வாங்குவீங்க? நல்லா வாங்குவீங்க? நல்லா வாங்குவாங்க. வீட்டில் கவுண்டர்லாம் போட முடியாதுல்ல அக்கா? கவுண்டர் போடுறதுக்கு தான் வாங்குறதே. ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான்க்கா என்னை வந்து இது பண்ணும். என்னோடய ஸ்டார்டிங் லைஃப் என்ன இருந்தது அப்படின்றப்போ, எங்கள் அந்த சாணி புழுக்கின வீடு இருக்கும்ல, சைடில் வந்து பூசி இருக்க ஒரு வீடு இருக்கும். அப்பா மடியில் வந்து நான் உட்காந்துருப்பேன், கீழே அம்மா மடியில் வந்து என் அண்ணன் உட்காந்துருப்பான், அப்பா சேரில் உட்காந்துருப்பாங்க, அம்மா கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் வந்து இப்போது ஊரில் ஒரு வீடு கட்டினேன். அந்த வீடு கட்டினதுக்கு அந்த ஒரு 25 இயர்ஸ் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டினேன். எதுக்குன்னா அந்த ஃபோட்டோ தான் நான் இப்போ வரைக்கும் என்றைக்குமே நம்ம வந்த பாதையோ ஒரு விஷயத்தையோ மறக்கலனாலே நமக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துல கூட நமக்கு அந்த எண்ணம் வந்துடவே கூடாது. இது மாதிரி நம்ம பெரிய ஆள், என் ஒய்ஃபை வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி ஆஃபீஸில் வந்து கேட்பாங்களாம், இப்போ எனக்கு தெரியாது இவ்வளோ நாள் நீங்கள் வந்து செலிப்ரிட்டி ஒய்ஃப்னு எனக்கு தெரியாது அப்படின்றப்ப என் ஒய்ஃப் கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அப்போ என் ஒய்ஃபை என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களே வந்து செலிப்ரிட்டி ஒய்ஃபான்னு கேட்டாங்கன்னா அப்படியா யார் அப்படின்னா உங்களை தாங்க சொல்கிறாங்கன்னு அவங்களே ஷாக் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன, நான் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் தான். நான் எங்கள் வீட்டுக்கு போனால் புள்ள தான். நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு செலிப்ரிட்டின்னு சொன்னால் செருப்பு கழட்டி அடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் இது கிடையாதுல்ல, யாருக்குமே அது கிடையாது. அதே அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் உங்கள் லைஃபை டிஃபைன் பண்ணிடும். ஆமாங்க. பியூட்டிஃபுல். தீனா, உங்களை பார்க்கும்பொழுது எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், பார்த்த உடனே சந்தோஷம் வரும். அவரை பார்த்தாலே நாங்கள் சிரிப்போங்க. ஏன்னா ஒரு சில பேரை பார்க்கும்போது இன்ஸ்டண்ட்டாக நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும், அந்த சிரிப்பு இன்ஸ்டண்ட்டாக முகத்தில் வரும். ஆனால் தீனாவுடைய பயணம் அப்படின்றது இஸ் நத்திங் பட் எக்ஸ்ட்ராடினரி. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பீன் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. நிறைய லேர்னிங்ஸ், நிறைய அன்லேர்னிங் பண்ணியிருக்கீங்க. மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படலை. நம்ம ஹோம் க்ரௌண்ட் ஸ்பாட்டை விட்டுட்டு வெளியே போகும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் பயமே இல்லாமல் இன்றைக்கி லெஃப்ட் ஹேண்டில் ஒரு பேட்டிங் பண்ணுறீங்க. இருந்திருக்கும், இது நிலைக்குமா, இது தாங்குமா, அதுக்கப்புறம் நம்ம என்ன அப்படின்ற ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயத்தை பேட்டில் பண்ணி நீங்கள் நிற்கிற ஒரு இடம், அது உங்களை ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வாரியராக தான் இன்றைக்கி உலகம் உங்களை பார்க்குது. அதை தாண்டி உங்களோட க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய மிகப்பெரிய ஸ்வோர்ட். நீங்கள் போர் அப்படின்னு இந்த க்ரியேட்டிவ் உலகத்தில் நிற்கும்பொழுது உங்களை மாதிரி ஒரு பாகுபலி பார்க்குறது ரொம்ப கஷ்டம். இது வார்த்தைக்காகவோ இந்த ஷோக்காகவோ நான் சொல்லலை, நான் அப்படி புகழ ஆளும் கிடையாது. நான் மனசால் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அவங்களை நான் கூப்பிடுவேன் அந்த ஷோக்கு. நான் மனசால் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அந்த
வார்த்தைகள் வரும். Honestly, I only wish you good. I only wish you happiness. I wish you direct some really big films. இன்னைக்கு எத்தனை யூனிவர்சஸ் உருவாக்கிக்கிட்டு வருது, இந்த இயக்குனரோட யூனிவர்ஸ், அந்த இயக்குனரோட யூனிவர்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி டிவர்ஸ் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு யூனிவர்ஸ் உருவாகணும். அதில் உங்களுடைய படங்கள் நிறைய இருக்கணும், அதில் நிறைய குவர்க்கினஸ் இருக்கணும். அந்த குவர்க்கினஸை பார்க்கும்பொழுது எங்கள் தீனாங்க அது அப்படின்னு நாங்கள் எல்லாருமே பெருமையாக சொல்லுவோம். கிரீடு தாங்க அது, எங்கள் தீனான்னு சொல்கிறது எங்களுடைய கிரீட் தான். ஆனால் அந்த கிரீடு நாங்கள் ரொம்ப கொண்டாடுவோம். சந்தோஷமாக இருங்க, சௌக்கியமாக இருங்க. இந்த 16 செல்வங்களும் என்றைக்குமே உங்களுடைய வீட்டிலும் உள்ளத்திலும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ். தேங்க்யூ. நீங்கள் சொன்னீங்களே அந்த இன்னொரு இடத்துக்கு போன ஒரு வாரியராக இருக்கும் நம்ம வந்து போனால் அந்த இது எல்லாம். ஏன்னா இத்தனை வருஷத்தில், இந்த 10 வருஷத்தில் வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து காசு சம்பாதிக்கணும், இந்த 10 வருஷத்துக்குள்ளே எப்படியா காசு சம்பாதிக்கணும்னு நான் யோசிச்சதே கிடையாது. நான் வந்து மனுஷங்களையோ கான்டாக்ட்ஸையோ சம்பாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எதுவுமே வந்து ஒரு ஹெல்ப்புக்காக இல்லை. அவங்க சம்பாதிக்கும் போது தான் நமக்கு ஒரு, இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வேர்டு இருக்குல்ல, இப்போது அது மாதிரி நமக்கு கான்டாக்ட்ஸாகவே வந்து இப்போ பிரியங்கா மாக்கா பண்ணேன், நான் எங்கேருந்து எங்கே போனாலுமே அவங்க வந்து ஆமாம் என் கூடவே இருப்பாங்க. ஸோ அந்த ரக்ஷன் அண்ணன், ரியோ அண்ணன் இதெல்லாம் என்னென்னா இப்போ வரைக்கும் ரக்ஷன் அண்ணன், ரியோ அண்ணனுக்குலாம் நான் வந்து ஒரு கதை வந்துட்டுனா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கதை வந்திருக்கு, ஓகேவா, இது பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. எனக்கு வந்துச்சுன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். இதில் பாதி கதை வந்து ரக்ஷன் அண்ணனுக்கு போயிருக்கிறதெல்லாம் எனக்கு வந்துடும், எனக்கு வந்திருக்கிறதெல்லாம் ரக்ஷன் அண்ணனுக்கு போகும். டே அது வந்து எனக்கு வந்தது, அதை நானே பண்ணிக்கிட்டுமா அப்படின்ற மாதிரி அவர் இது பண்ணுவார். இல்லை நான் இது நல்லாவே இருக்குது அதனால் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசுவேன். ஸோ அந்த மாதிரி நிறையா இல்லை மனுஷங்க கூடவே இருக்காங்க. மனிதர்களை சம்பாதிப்பது தான் இந்த உலகத்தில் கஷ்டம். அந்த விஷயத்தில் நீங்கள் பணக்காரன், கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்வேன். கோடீஸ்வரனாகவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தீனா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவின் கேரன் வாழ்த்துக்கள். சீக்ரெட் ஹேர் கேர் சார்பாக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர், காளீஸ்வரி குடும்பத்தினரின் சார்பாக ஒரு கிஃப்ட் ஹேம்பர், அவல்ஸ் வழங்கும் ஹெக்ஸோ உங்களுக்காக, குக்ஸ்கேப் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர், உணர்வும் உண்மையும் பிரசன்டிங் ஸ்பான்சர் கோல்ட் வினர், உலகின் பெஸ்ட் ரிசர்ச்சர்ஸ் ஆன அம்மாக்களின் நம்பிக்கை. டைட்டில் ஸ்பான்சர் குக்ஸ்கேப், Interiors and Beyond. Holiday partner GT Holidays. Health partner Miyot Hospitals. Travel partner Red Taxi. Entertainment partner Zee Thirai. Rathathil Kalandadu Cinema. Festive hamper Kavin Care. Gifting partners Havels and Secret Hair Care, a secret word sharing.